வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல முதல்ல 2 முருகன் கோவில், ரொம்ப முக்கியமான முருகன் கோவில், திருவாரூர் பக்கம் இருக்கிற 2 முருகன் கோவிலும், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்கார், நகரத்தார்கள்னா யாரு அவ அப்படின்னு கேட்டிருக்கார். அதை பத்தியும் சொல்றேன். இப்ப முதல்ல திருவாரூர் பக்கத்துக்குள்ளேயே வேதாரண்யமே ஒரு பெரிய முக்கியமான ஸ்தலம். நான் ஏற்கனவே சொன்னேன், நேத்திக்கு பிறக்க முக்தி திருவாரூர், அந்த மாதிரி இறக்க முக்தி காசி, நினைக்க முக்தி திருவண்ணாமலை, ஸ்நானம் பண்றதுக்கு முக்தி வேதாரண்யம். இந்த மாதிரி வேதாரண்யமே ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அது பின்னாடி சொல்றேன். அந்த வேதாரண்யம், அந்த திருவாரூர் வேதாரண்யம் வழியில தான் இந்த கோவில் வருது, எட்டுக்குடி அப்படிங்கிற கோவில். இது முருகன் கோவில். உடனே இந்த முருகன் கோவில் எட்டுக்குடின்னு சொன்ன உடனே பெங்களூர் ரமணி அம்மாவோட பாட்டு ஞாபகம் வரும், எட்டுக்குடி வேலவனின்னு. அந்த இது ரொம்ப முக்கியமான இது. இங்க சுவாமி முருகன், வள்ளி தெய்வானை. முதல்ல இது எங்க இருக்குங்கிறத பார்த்தோம், சுவாமியை பார்த்தோம், முருகன் கோவில்னு சொல்லிட்டு. அப்போ முருகன், வள்ளி தெய்வானை. அதுக்கப்புறம் இந்த ஸ்தல வரலாறு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க என்ன இது பண்ணினா என்ன பலன்கிறதையும் பார்க்கணும். இப்ப ஸ்தல வரலாறுன்னு பார்க்கிற போது சிக்கல், எட்டுக்குடி, எண்கள் மூணுமே ஒரு தொடர்புடைய 3 கோவில்கள். எப்படின்னா, சிக்கல் சிங்காரவேலம் ரொம்ப அழகு, அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நாகப்பட்டினம் பக்கம், அது வரும்போது சொல்றேன். சிக்கல்ல அந்த முருகன் சிலைய ஒரு சிற்பி செதுக்குறான், அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த ராஜா என்ன பண்றான், ஆகா இவ்வளவு நன்னா இருக்கே அப்படின்ட்டு சிக்கல்ல பிரதிஷ்டை பண்றான். அப்ப பண்ணின உடனே எங்க இந்த சிற்பியே வேற எங்கேயாவது போய் இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டான்னா என்ன பண்றது? எவ்வளவு நல்ல எண்ணம் வருமா, நிறைய பண்ணட்டும்னு நினைக்காம, அப்படியும் எண்ணம் உடையவர்கள்லாம் இருந்திருக்கா சில பேர். அவன் என்ன பண்ணிட்டான், இவர் இதே மாதிரி வேற எங்கேயும் போய் பண்ணக்கூடாது, நம்ம இதுல இருக்கக்கூடிய சிற்பந்தான் வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இந்த சிற்பியோட கட்டை விரல வெட்டிட்டான். கட்டை விரல் இல்லைன்னா சிற்பத்துக்கு முக்கியம் கட்டை விரல் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்ப்பா, அதனால வெட்டின உடனே அவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்ப சொல்ற எட்டுக்குடி அந்த இடத்துக்கு மறுபடியும் அதே மாதிரி முருகன் சிலையை செதுக்கணும்னு கஷ்டப்பட்டு இந்த ஒத்த கையை வச்சுட்டு இந்த உடைஞ்சு போன இந்த கட்டை விரலையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினான். பண்ணா அதே மாதிரி செலவு வந்தது. வந்த உடனே எட்டுக்குடியில வச்சு இது பண்ணி இருக்குங்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு நியூஸ் எடுத்து, உடனே ராஜா அவனோட இதை இனிமே பண்ணக்கூடாது, வேற எங்கேயும் போய் அங்கேருந்து கட்டவரில் கட் பண்ணோம் பண்ணிட்டான். அதனால இவனுக்கு அந்த கண்ணுங்கிறது இருந்தால் தானே இவன் மேற்கொண்டு போய் பண்ணுவான். கண்ணை இது பண்ணுன்னு, கண்ணை எவ்வளவு கொடூரமான இவாள்லாம் இருந்துட்டா. நல்ல ராஜாக்களெல்லாம் பத்தி முன்னாடி நிறைய பேசினோம், இப்ப இப்படியும் பேசுறோம். கண்ணை குருடாக்கிட்டான், கண்ணை குருடாக்கி அனுப்பிச்சுட்டான். இதுதான் இந்த எட்டுக்குடியனுடைய வரலாறு, முருகன், வள்ளி, தெய்வானை. இங்க அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பண்ணாருங்கிறது அடுத்த இது. இப்ப இந்த கோவில்ல புத்திர பாகியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பா புத்திர பாகியம் கிடைக்கும். போய் தரிசனம் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், முடிஞ்சவா எது வேணாலும் பண்ணலாம், முடியாதவா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிட்டு ஒரு நெய் விளக்கு போட்டாலும் போதும். இதுதான் எட்டுக்குடியனுடைய வரலாறு. இது முடிஞ்சது. அடுத்தது எண்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா 3 கோவில் ஒரே கனெக்ஷன்னு. அந்த ராஜா கண்ணை குருடாக்கிட்டானா, இவர் என்ன பண்ணார்,
கொஞ்சம் தூரம் வந்து இருந்தார். அவருக்கு அந்த முருகனுடைய இதுவே நினைவுல இருக்கு. மறுபடியும் முருகன் சிலைய பண்ணணும் அப்படின்னு இது பண்றச்ச, அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து வந்து அ அதாவது பகவானே ஒ ஒரு பெண் ரூபத்துல வந்து இவருக்கு என்னென்ன வேணுமோ ஏன்னா கண்ணு தெரியாது இல்லையா? எடுத்து குடுத்து இது பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணினா. இவரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தடவி, தடவி, தடவி கை இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கும். இதெல்லாம் பண்ணி வ சிலையெல்லாம் பண்ணார். எப்பவுமே சிலை பண்றவா என்ன பண்ணுவான்னா, அவ எல்லாம் பண்ணிட்டு கடைசியில தான் அந்த கண்ண திறக்கிற மாரி வப்பா. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இதெல்லாம் வச்சு தான் கண் திறப்பா. அந்த மாரி சிலைய ஃபுல்லா செதுக்குறார். அது எப்படி செதுக்குறாருன்னா, ஒரே அ கல்லு. எப்ப கண்ணு தெரிஞ்சபோது இருந்தத விட, கண் தெரியாத போது ஒரே கல்லுல முருகனுடைய சிலை. அதுவும் மயில் மேல உட்கார்ந்திருக்கிற மாரி. ஒரே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிலை. ஒரே கல்லுல அந்த சிலைய செதுக்கி ம எல்லாம் பண்ணார். ப பண்றபோது, அ இந்த ராஜா தான் பார்த்துட்டே இருக்கானே இவன் ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றதுன்னு. அந்த இவன் சிலை செதுக்குறான் அப்படின்னோடனே அன்னைக்கு கண்ணு திறக்க போறான். அந்த சிலைக்கு கண் திறக்க போறான். அப்ப இவர் கண் திறக்கிறதுக்கு உளிய வைக்கிறச்ச, அந்த உளிய எடுத்து அ தூக்கி விட்டெறிஞ்சா பாருங்கோ, அது வந்து அந்த சிலையினுடைய இதுல பட்டு, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு மேல பட்டு ரத்தம் பீறிட்டு ஒரு ரத்தம் வந்து 2 கண்ணுலயும் இவனுக்கு பட்டது. கண்ணு தெரிஞ்சுடுத்து. எ இந்த சிற்பிக்கு. ராஜா அப்பதான் என்ன பொண்ணும் காணாம போயிடுது. அப்ப ராஜா தெரிஞ்சுட்டான் இந்த சிற்பியினுடைய எவ்வளவு அவருக்கு பெருமை அப்படிங்கிறத. தெரிஞ்சுண்டு மன்னிப்பு கேட்டார். இப்ப என் கண் அ இன்னொரு இது வந்து நான் நான்முகன்னு சொல்றோமே பிரம்மா, அவர் வந்து 8 கண்ணோட இங்க வந்து தரிசனம் பண்ணி தவம் இருந்தார்ங்கிறதெல்லாம் அதுவும் சொல்றார். அதனால என் கண்ணு வந்ததுன்னு. இவ கண்ணு சம்மந்தப்பட்டு கண்ணு குருடான கண்ணு கிடைச்சதுனால என் கண்ணுன்னு பேரு அப்படின்னு சொல்றார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். போயி எல்லாரும் தரிசனம் பண்ணி எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்ப ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தான்னு சொன்னேனோ இல்லையா? நகரத்தார்கள்னா யாருன்னு கேட்டார். நகரத்தார்கள்னா யாரு அப்படின்னா, நம்ம வந்து சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். கோவலன் கண்ணகி. அதுல கண்ணகி வ ப இதுல காவிரி பூம்பட்டினம், அந்த இதோட தொடர்புடையது. அங்க தான் வணிகம் செஞ்சவா. அங்க தான் கோவலன், கண்ணகி அவள்லாம் இருந்த இடம். இப்ப அது வந்து அதுக்கு பேரு வேற மாரி மாறி பூம்புகார்ன்னு கலைஞருடைய இதனால அதுக்கு பேர் பூம்புகார்ன்னு வச்சா. வச்சு இப்ப வ போய் பார்க்கணும்னா பூம்புகார்ங்கிற பேர்ல போய் பார்த்தோம்னா, அ அந்த கடற்கரையிலேயே இதெல்லாம் அருங்காட்சியகமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. முதல்ல இருந்தபோது, அந்த கண்ணகியோட சிலை கடற்கரை ஓரத்திலேயே கண்ணகி சிலை இருந்து, எல்லாம் அந்த சுனாமி மாரி வந்து, அந்த ஊரே அடிச்சுன்னு போயிடுத்து. இந்த சிலையெல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து. இப்ப இருக்கிறது இவ ஏற்பாடு பண்ணின இடம் தான். பழைய முன்னாடி இருந்த ஒ ஒ ஒரிஜினல் இது இல்ல. இது தயார் பண்ணின இதுதான். அப்ப சுனாமி வந்து இது பண்ணபோது, நெறைய மிஞ்சி இருந்த எல்லாரும் என்ன பண்ணா ஏன்னா அவளுக்கு வணிகம் தான் முக்கியம். வியாபாரம். அவ வந்து இப்படியே குடிபெயர்ந்து போயி, ஒரு இன்னைக்கு செட்டிநாடுன்னு சொல்றோம் இல்லையோ? அங்க தான் நகரத்தார்கள். அங்க வந்து செட்டில் ஆனா. அதனால தான் செட்டியார்கள் வந்து எப்பவுமே பர்மா, சிலோன், இது மலேசியா இந்த மாரி போய் சம்பாதிக்கிறதுக்கு போவா. வுட்டெல்லாம் கொண்டு வருவா. ஒரு செட்டியார்கள் வீடுலயும் பார்த்தோன்னா, வுட்டுன்னா அந்த மாரி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும். வீடுகளும் பிரமாதமா இருக்கும். கலைநுட்பத்தோட இருக்கும். அவ வந்து இந்த மாரி அ வந்தவா தான் நகரத்தார்கள்ன்னு பேரு அவாளுக்கு. அவாளுக்கு வந்து பக்தியிலயும் ஜாஸ்தி. எல்லாத்துலயுமே அவாளுக்கு வந்து நான் மத்தவாள வந்து குறைவா சொல்லல. எல்லா இடத்துலயும் எல்லாரும் அ நல்ல இதுதான். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த செட்டிநாடுல இருந்திருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அவா கிட்ட என்ன அப்படின்னா, காசுலயும் கரெக்ட்டா இருப்பா. ஒரு துளி இது இருந்தாலும் அத வித்து காசா கொண்டு வருவா.
அதே சமயத்துல தான தர்மங்களும் நிறைய பண்ணுவா. ஒரு 8 பங்கு அவளுக்கு கணக்கு 8 பங்கு சம்பாதிக்கிறான்னா, 1 பங்கு சுவாமிக்கேன்னு எடுத்து வச்சுக்குவா. அந்த மாரி பிராமணாளுக்கு நெறைய செய்வா. பிராமணான்னா அதுக்கு ஒரு மரியாதை வச்சிருப்பா. 2வது கோவில்கள சில கோவில்கள் நகரத்தார்களுடைய பராமரிப்பு. இப்ப எனக்கு வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரியல. நான் ரொம்ப காலம் கழிச்சு இங்க வந்துட்டேன். எனக்கு தெரியல. ஆனா, அப்ப நகரத்தார்களுடைய கோவில்கள் வந்து குறிப்பிட்ட கோவில்கள். அத நன்னா நிர்வாகம் பண்ணுவா. இன்னொன்னும் அவாட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு பெரியவாளா இருக்கட்டும், எவ்வளவு அரசியல்ல பெரிய இதுவா இருந்தாலும் சரி, பெரிய மகாத்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவாளோட கல்யாணம் அவ வீடுல தான் நடக்குமே தவிர, நம்மள மாரி இந்த சத்திரம் பார்க்கறது, மண்டபம் பார்க்கறதுங்கிற பேச்சே கிடையாது அவாளுக்கு. அவ சொந்த ஊர்ல தான் பண்ணுவா. அவாளோட பந்துக்கள் எல்லாரையும் கூட்டி அரவணைச்சு, அந்த சில விஷயங்கள் வந்து அவாட்ட ரொம்ப கத்துக்கணும். அதே மாரி எது பண்ணினாலும் திருத்தமா, சுத்தமா பண்ணுவா. இதெல்லாம் வந்து நகரத்தார்களுடைய விசேஷம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொன்னேன். மற்றபடி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நமஸ்காரம்.